இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வேதத்தில் இருந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால் அங்கே பவுல், சீலா என்கிற 2 தேவ மனிதர்களை குறித்து நாம் பார்க்க முடியும். இந்த பவுல், சீலா என்கிற இந்த 2 தேவ மனிதர்களும் ஆண்டவரை துதித்து சிறைச்சாலையிலே அவர்கள் பாடுகிறார்கள். துதித்து அவர்கள் சிறைச்சாலையிலே பாடி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். கிறிஸ்துவை பிரசங்கித்ததினாலே அவர்களை அடித்து தொழுமரத்திலே மாட்டி வைத்து விட்டார்கள். கைகளும் கால்களும் தொழுமரத்திலே சங்கிலிகளாலே பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நடுராத்திரியிலே எழுந்திருந்து தேவனை துதித்து பாட ஆரம்பிக்கிறார்கள். துதிக்க 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 பாட பாட அந்த சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்கள் அசைகிறது. சிறைச்சாலை கதவுகள் திறக்கிறது. கைகளிலே கால்களிலே மாட்டப்பட்டிருந்த அந்த சங்கிலிகள் தெரிக்கிறது. சிறைச்சாலைக்காரன் எல்லாரும் ஓடிட்டாங்க அப்படின்னு நினைச்சு தன்னுடைய பட்டயத்தை எடுத்து தன்னை குத்திக் கொள்வதற்கு முயற்சிக்கிறான். பவுல் சத்தமிட்டு, இல்ல, உனக்கு கெடுதி ஒண்ணு செய்யாத, நாங்க எல்லாம் இங்க ஆண்டவன் மாதிரியே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்க என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய குடும்பமும் ஞானஸ்நானம் பெற்றதாக நம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த பவுல் என்கிற தேவ மனிதரை குறித்து நமக்கு தெரியும். யூத மார்க்கத்தில் பக்தி வைராக்கியம் உடைய ஒருவர், கமாலியலின் பாதத்தில் கல்வி கற்ற ஒருவர், சனகரிப் சங்கத்தில் உறுப்பினராக இருந்தவர். பரிசுத்தவான் ஸ்தேவான் கொலை செய்யப்படும் பொழுது அவனுடைய வஸ்திரங்களை பாதுகாத்த ஒரு வாலிபன் இந்த சவுல். ரோம குடியுரிமை பெற்றவன், தர்சி பட்டணத்தை சார்ந்தவன், ரோம குடியுரிமை பெற்றவன், மிகவும் கல்வி அறிவு பெற்றவன். ஏன்னா அவர் ராயருக்கு முன்னால நிற்கும் போது பெஸ்ட் சொல்லுகிறார், பவுல், அதிக படிப்பு உனக்கு இழைப்பு உண்டாக்கிற்று. ஏன்னா நீ அதிக படித்தவன், நீ அதிகமாய் படித்தவன், உன்னுடைய படிப்பு உனக்கு இழைப்பை உண்டாக்கிட்டுங்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் படிச்சவர். கமாலியலின் பாதத்தில் வந்து கல்வி கற்றவர், பெரிய கல்வியாளர். அவர் லேஸ்பட்டால் கிடையாது. சனகரிப் சங்கத்தில் ஒரு உறுப்பினர்னா பாத்துக்கிடுங்க. அவ்வளவு பெரிய ஆள் இந்த சவுல். தமஸ்குவுக்கு சீறி போகிறார், நிருபங்களை வாங்குகிறார். பிரதான ஆசாரியர்களிடத்தில் நிருபங்களை வாங்கி கொண்டு கிறிஸ்தவர்களை இயேசு கிறிஸ்து யாரான்னு சொல்றாங்களோ அவங்களை பிடித்து வரும்படியாக, அவங்களை பிடித்து எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவன் புறப்பட்டு போகிற சவுலையும் நடுவழியிலே கர்த்தர் சந்திக்கிறார். சவுலே சவுலே, மிகவும் பிரகாசமான ஒளிவர் மீது விழுகிறது. கண்கள் பார்வையில்லாமல், அந்த ஒளிப்பட்டவருடைய கண்கள் பார்வையில்லாமல் இருளடைந்து விடுகிறது. ஆண்டவரே நீர் யார்? சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறவனுக்கு கடினமாம், நிந்திக்கிற நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நேரடியாய் பேசுகிறார் ஆண்டவர் அவரிடத்தில். அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன செய்ய சித்தமாயிருக்கு. பட்டணத்திற்குள் போகிறார், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார், இயேசுவை தேவகுமார் என்று பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். தமஸ்கு பட்டணத்தில் இருக்கிறவர்கள் பார்க்கிறாங்க, ஐயா, இவர் எருசலேமில் நிருபங்களை வாங்கினவரு, நம்மளை பிடிச்சு கொண்டு கெட்டி எருசலேமுக்கு கொண்டு போகணும்னு தமஸ்குவுக்கு சீறி வந்தவர். டமாஸ்கஸ், இன்னைக்கு இருக்கிற டமாஸ்கஸ், இந்த டமாஸ்கஸுக்கு எருசலேம் வந்து சீறி வந்தவர். ஆனால் இன்றைக்கு அவர் பிரசங்கிக்கிறார், இயேசுவே தேவகுமாரன், இயேசுவே தேவன் என்று பிரசங்கிக்கிறார். ஒரே வினாடி, ஒரே நொடியில் ஆண்டவர் மாற்றி விட்டார். அந்த சவுல் துதிக்கிறார். அவருடைய துதிகை சத்தம் பரலோகத்திற்கு போய் சிறைச்சாலைக்காரர் குடும்பம் அத்தனை மாற்றி விட்டது. உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு துதி இருக்கிறதா? துதிச்சு பாருங்க. ஆண்டவரை ஆராதித்து பாருங்கள். அந்த ஆராதனைக்கு இருக்கிற வல்லமை, அந்த ஆராதனைக்கு இருக்கிற மகத்துவம், அந்த ஆராதனைக்கு இருக்கிற வல்லமையான காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வரும். உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை கொண்டு வரும்.
துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் ஆராதிச்சு பாருங்க. அந்த துதியினுடைய மகத்துவத்தை, அந்த துதியினுடைய வல்லமையை நீங்கள் வாழ்க்கையிலே அறிந்து உணர்ந்து கொள்வீர்கள். அறிந்து உணர்ந்து கொள்வீர்கள். அந்த ஆண்டவரை, அந்த கர்த்தரை துதிக்க பழகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிப்பதற்கு, உம்மை ஆராதிப்பதற்கு, உம்மை தொழுது கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.